பைக்கில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பாதி வழியில் வழிமறித்த கும்பல் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓட்டம். காட்டு பகுதிக்குள் பதுங்கியிருந்த கும்பலை கையும் களவுமாக பிடித்த போலீஸ். ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரை கொடூரமாக கொலை செய்த கும்பல் யார்? எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இரவு நேரம் வேலை விஷயமா வெளியே போயிட்டு பைக்ல வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்திருக்காரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி. அப்ப மல்லாங்கிணறு பகுதியில் வச்சு அவரை வழிமறிச்ச ஒரு கும்பல் திருப்பதி கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. ரெண்டு தரப்புக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாகவே மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த கும்பல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை கையி காலு முகம் தலைன்னு எல்லா இடங்களையும் சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த திருப்பதி ரத்த வெள்ளத்துல துடி துடிக்க உயிரிழந்திருக்காரு. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உயிரிழந்த செய்தி அந்த கிராமம் ஃபுல்லா காட்டுத்தீ போல பரவி இருக்கு. சொந்தக்காரங்க ஊர் மக்கள் எல்லாரும் கொலை நடந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. திருப்பதியை கொலை செஞ்சது யாரு? அவருக்கு யார் கூடவாவது முன்பகை இருக்கா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அவரோட சொந்தக்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு மணிகண்டன்ற இளைஞர் மேலதான் எங்களுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு. அவன் தான் திருப்பதி கூட அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு ஒரே குரல்ல சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். அதை வச்சு மணிகண்டனை பத்தி தீவிர விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். முதல்ல மணிகண்டனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா வீட்டுல மணிகண்டன் இல்ல. அப்போ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிராமத்துக்கு வந்திருக்காரு. அவரை பிடிச்சு விசாரிச்சதுல அந்த நபர் முன்னுக்கு பின் முரணா பேசி இருக்காரு. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுல கொலையாளிகள் எல்லாரும் மல்லாங்கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ள பதுங்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால நேரா அந்த காட்டு பகுதிக்கு போன போலீஸ் கொலையாளிகளை தேட ஆரம்பிச்சாங்க. போலீஸ பார்த்ததுமே ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீசார் மணிகண்டனையும் அவனோட கூட்டாளிகளையும் சுத்தி வளைச்சு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. விருதுநகர்ல இருக்கக்கூடிய வரலொட்டி கிராமத்தை சேர்ந்தவர் திருப்பதி. இவரு அந்த ஊராட்சி மன்றத்தோட முன்னாள் தலைவராகவும் இருந்திருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகளும் இருக்காங்க. திருப்பதி அந்த பகுதியில நல்ல செல்வாக்கான ஆளா இருந்திருக்காரு. இதே கிராமத்தை சேர்ந்த 20 வயசான மணிகண்டன்ற நபர் வேண்டாத சேர்க்கையால எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம மது போதைக்கு அடிமையா இருந்திருக்காரு. அடுத்து தன்னோட நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு ரோட்ல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்றது, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களை அடிக்கிறது, பெண்களை கேலி செய்கிறதுன்னு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்கள் கூட சேர்ந்து கஞ்சா பிசினஸும் பண்ணி இருக்காரு. இது தெரிஞ்சு கோபமான திருப்பதி அந்த இளைஞரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. ஒழுங்கா வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்காம எதுக்கு கஞ்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு நீ கெட்டதும் இல்லாம சின்ன சின்ன பசங்க வாழ்க்கையும் கெடுக்கிற? உன்னால படிக்கிற பசங்களும் கெட்டு போறாங்க. அதனால இனிமே கஞ்சா பிசினஸ் பண்ணாத. அதை மீறி பண்ணேன்னா போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்காரு. ஆனா அவர் சொன்னதை காதலியே வாங்காத மணிகண்டனும் அவனோட நண்பர்களும் தொடர்ந்து கஞ்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால பொறுத்து பார்த்த திருப்பதி மணிகண்டன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இந்த புகார் தொடர்பா உடனே நடவடிக்கை எடுத்த போலீஸ் மணிகண்டனையும் கஞ்சா கும்பலையும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு சிறையிலிருந்து வெளியே வந்த அந்த கும்பல் திருப்பதியை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப
நைட்டு நேரத்துல அவரோட வீட்டுக்கு போன அந்த கும்பல் வீட்டுக்குள்ள நிறுத்தி இருந்த அவரோட பைக்கை தீ வச்சு எரிச்சிருக்காங்க. இது தொடர்பாகவும் திருப்பதி அந்த கும்பல் மேல புகார் கொடுத்திருக்காரு. இதுவே 2 தரப்புக்கு இடையிலையும் முன்பகையா மாறியிருக்கு. பைக்கை எரிச்ச வழக்கிலையும் அந்த கும்பல் சிறைக்கு போயிட்டாங்க. ஆனா திருப்பதியோட சொந்தக்காரங்க எல்லாரும், மணிகண்டனும் அவன் கூட இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே கஞ்சாவுக்கு அடிமையானவங்க. ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் போதையில ஏதாவது பண்ணிட போறாங்க, அதனால அவங்க மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிருங்கன்னு அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. அதுபடியே அவரும் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனா ஜெயிலிருந்து வெளியே வந்த அந்த கும்பல் திருப்பதி கிட்ட தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நள்ளிரவு நேரத்துல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவரோட வீட்டு மேல கல்லை தூக்கி எறிகிறது, வீட்டு கண்ணாடியை உடைக்கிறதுன்னு வேண்டாத செயல்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. திருப்பதியை இப்படியே விட்டு வச்சோம்னா நிம்மதியா நம்மளை கஞ்சா தொழிலை பண்ண விட மாட்டான்னு நினைச்ச அந்த கஞ்சா கும்பல் திருப்பதியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு திருப்பதி வேலை விஷயமா போயிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை பாதி வழியில வழிமறிச்ச கும்பல் அரிவாளால திருப்பதிய கொடூரமா வெட்டி கொண்டிருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் காட்டு பகுதியில பதுங்கியிருந்த மணிகண்டன் உள்ளிட்ட கும்பலை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.